கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 25/7/2025 சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா உங்களுக்கு வராது. டுடே ரிசல்ட் 9/4/5/5 இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டாக ப்ரிஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 24ஆம் கூடிய காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் நமக்கு பி போர்டு 5 நமக்கு பாஸ். ஓகேங்களா, பி போர்டு 5 நமக்கு பாஸு. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் பால் போர்டு 4 பாஸ். ஓகேங்களா, ஏபிஎஸ்சிபிசியில் 75 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பட் ஆனால் 45 வந்துருந்துச்சு. அதனால தான் 75 நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஆனால் 2/5ன்றது நமக்கே பெரிய ட்விஸ்ட்டு. என்னன்னு தெரில, மறுபடியும் சரியில்லாமல் அடிக்கிறான். நேற்று ஒரு நாள் கரெக்டாக இருந்துச்சு, மறுபடியும் இப்போ டபுள் செய்யத்த ஆரம்பிச்சிட்டான். டபுள் செய்யத்துனா ஒரு செட்டு இருக்குங்க, அதை வச்சு அடித்து தட்டி தூக்கிடலாம். பட் ஆனால் அந்த செட்டில் ரிஸ்க்கு வந்து அதிகம். நம்ம லோ ரிஸ்க்காக தான் நம்ம எப்போயுமே ஒர்க் அவுட் பண்ணுறது. ரிஸ்க்கு வந்து அதில் அதிகனால அதை நம்ம மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டபுள்ஸாக தான், அதிகபட்சம் டபுள்ஸாகவே தான் வருது. ஓகேங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா இது என்ன ட்ரிக்ஸில் அடிச்சிருக்கான்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்துக்கிட்டோம் 572. ஓகேங்களா, அதுக்கடுத்து 455. இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டோம்னா 9. அவ்வளோதான். 5க்கு பவர் 0 வந்திருக்கா, 7க்கு பவர் 2. ஓகேங்களா, அப்புறம் 2க்கு பவர் 7. இதில் 0 2 7. ஓகேங்களா, இதில் முடிஞ்சா 0 0 2 7. ஓகேங்களா, இதில் கட் அவுட் ஆன நம்பர். சரிங்களா, இப்போ இதிலிருந்து நம்ம அந்த 572லேருந்து ஃப்ளிப்பே எடுத்தாலுமே 4 உள்ளே வரும், 4 சாய்ஸ் உள்ள ஒரு நம்பர். அதே மாதிரி 5 வந்து எதை வச்சு தான் வந்துச்சுன்றது கணிக்கவே முடியல. 5 எப்படி அடிக்கிறானே தெரில. இப்போ வர வர இவனும் டியர் மாதிரி இவனும் எதுவும் சீட்டிங் எதுவும் பண்ணுறானா என்னன்றது தெரியலை. 4 வந்துச்சு. நம்மளுக்கு இதில் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தான். 7 அதே மாதிரி பி போர்டு 5 உட்கார்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. எதனாலனா 7லேருந்து பவர் அண்ட் ஃப்ளிப் எடுத்தோம்னா இங்கேருந்து 1லேருந்து 5 இப்படி போகும். ஃப்ளிப் எடுத்தோம். பி போர்டு மட்டும் கரெக்டு, ஆனால் சி போர்டு 5 வெரி வெரி ராங் ப்ரோ. சி போர்டில் 3 தான் உட்காந்துருக்கணும், இல்லைன்னா 0 உட்காந்துருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, அதாவது 2 வச்சுனா இந்த ஒரு காம்பினேஷனில் உட்காந்துருக்கணும். இவன் உட்காந்ததே ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ தான் உட்காந்துருக்குது. சரிங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம சொர்ணம் கேரளம்கான ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்க இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்கணும். சரிங்களா, 455 ஃபஸ்ட்டு நம்பர் 396. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் 396. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 234. செகண்ட் நம்பர் 234. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா தேர்ட் நம்பர் 173. தேர்ட் நம்பர் 173. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 70. இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 571. ஓகேங்களா, 571. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, அதாவது
396 234 173 571 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டான ஒரு நம்பர் ஓகேங்களா. இதுதான் 25/7/2025 ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஃபஸ்ட்டு நம்ம ஏபி ஏசி பிசி ஓகேங்களா. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ பார்த்துருவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 74 ஓகேங்களா. 74 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 39 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 24 சரிங்களா. அதுக்கடுத்து நமக்கு சான்சஸ் உள்ள எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 26 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 98 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 455 ஓகேங்களா. அதை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 74 24 26 98 மற்றும் 32 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செப்பரேட் கெஸ்ஸிங். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 4 வந்திருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 இல்லைன்னா 9 சரிங்களா. பி போர்டை பொறுத்தளவு 5 உள்ளே வந்துருக்கு இல்லையா. 5 வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7க்கு அடுத்தாப்பில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 சரிங்களா. சி போர்டை பொறுத்தளவு 7 தான். 2 5 வந்துருக்கு இல்லையா. 7 தான் ஓகேங்களா. அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 தான் ஓகேங்களா. இதை பொறுத்தளவு நமக்கு இந்த இதுலேயே நம்மளுக்கு ஏபிசி 7309 அவ்வளோதான். இதுதான் மொத்தமே 4 செக்ஷன் தான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏ போர்டு 3 இல்லைன்னா 9, பி போர்டு 7 இல்லைன்னா 0, சி போர்டு 7 இல்லைன்னா 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஓகேங்களா. ஆல் போர்டு தான் சரிங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்போ ஹைலைட்டாக நம்ம பார்க்கக்கூடிய சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 3 5 9 ஓகேங்களா. இதையே 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 359 கூட ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நமக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. 3 5 9 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய செக்ஷனில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 25ஆம் தேதியை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். எதுக்கும் 25-52 கூட ஏபிஎஸ்சி பிசி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு டேட் வைஸில் 257 கூட இப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. இப்படி இறங்குச்சுன்னா 0257 ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது இதுக்கு முன்னாடி 0 எடுத்து
இந்த 0 எடுத்து இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு 0257 இப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer, this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.